உண்மையிலே நாம் பாராட்டுவோம். நாங்கள் டாக்டர் அரிக்கனார் அதால் ஒரு தனி மனிதனாக இன்றைக்கு தமிழனுக்காக குரல் கொடுத்துவாங்க. அதுக்கு பாராளுமன்றத்தில் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதியிலிருந்து இருக்கிறார்கள் முழுப்பெற வாயிலே புள்ளியாங்க. உலகம் முழுக்க பேசப்படுறது வந்து புள்ளியா 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 தமிழ் தேசியம் தேசியம் வந்து சும்மா போலி தேசியம் தான் காய்க்கு. அங்க களுவாஞ்சிக்குடியில் ஒரு அசரம் இருக்காரு. களுவாஞ்சிக்குடி அசரம் அவர்கள் வந்து அவருக்கு புள்ளியான சொல்லாட்டி அவரை ஒட்டு கூட்டத்தில் அவன் இருக்கிறவார். இன்னொரு முக்கியமான நாளில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். உலக தொழிலாளர்களை நினைத்து பார்க்கின்ற இன்றைய தினம். ஆகவே இன்று எங்களுடைய மாவட்டத்திலும் பெரும்பாலான மக்கள் தொழிலாளர்கள் தான் திறம்பட ஒழுங்குபடுத்தி இன்று நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த நிகழ்விலே எங்களுடைய பிள்ளையானவர்களும் கலந்து கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். இன்று இந்த அரசியல் பழிவாங்கல் பெரியாக இன்று அவரை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அடுத்த நாளே எடுப்போம் என்று கூறினார் ஜனாதிபதி. ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே எடுக்கல. அந்த சட்டத்தில் இவரை கைது செய்து வச்சு அப்ப இதுல கோரிக்கையான விளைவு வேண்டாம். தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கைவிட்டி சிரிக்கிறான். அப்ப அவர்கள் தான் முதல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்கணும். அதுல புள்ளான கைது அதை பெரிய மகிழ்வா கொண்டாடுறாங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கைது செய்தாங்க. அப்ப இவங்களோட அந்த போலி நாடகங்களை நீங்க உண்மையில விளங்கிக்கணும். அது கட்சி இருந்தாலும் இல்ல. இப்ப யாழ்ப்பாண மக்கள் புளிப்பா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி என்றது போய் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அங்க உண்மையிலே நாம் பாராட்டுவோம். நாங்க டாக்டர் அரிக்கனார் அதால் ஒரு தனி மனிதனாக இன்றைக்கு தமிழனுக்காக குரல் கொடுத்துவாங்க. அதுக்கு பாராளுமன்றத்தில் தான். அப்ப அங்க தமிழரசு கட்சியை ஒருவரும் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த எங்க தமிழ் மக்களோட பாதுகாப்பு கருதி தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். ஏன்னா மூணு மக்களும் வாழ்ற இடம். இதுல எங்க நிலங்கள் படுவது அத்துமுடிய குடியேற்றங்கள். அப்ப இந்த ஆக்கிரமிப்பு தான் தடுக்கணும் பண்றதுக்காக தான் கிழக்கு மாநில மக்களை ஒன்றிணைத்து கிழக்கு மாநிலத்துக்கு தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை வந்து உருவாக்கி. அப்ப அதுல வந்து தாய் கட்சியான உங்களுக்கு தெரியும், இந்த கிழக்கு மாநிலத்துக்காக முதல் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். ஒற்றைய கட்சியா கட்சியை உண்மையிலே இந்த அளவுக்கு வளர்த்து இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு உண்மையிலே நான் பிள்ளையான பாராட்டுவேன். பிரசாந்தன் என் ரெண்டு வரையும் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கின்ற பொழுது அந்த கட்சியை அன்றைக்கு தலைமை நடத்தியிருந்த ஜியம் அப்ப அழிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதெல்லாம் முடியாம போயிட்டாங்க. அதே போல இப்ப ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக தான் பிள்ளையான கைது செய்து வச்சுட்டு பேச்சாளர் கைது செய்யப்பட்ட இங்கே ஒருவன் காணாம போகிறதுக்கு தான் பிடிக்காது. ஆனால் அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க ஈஸ்வர் குண்டு தாக்குதலுக்காக பிள்ளையார பிடிச்சிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ எவ்வளோ பொய்யண்டுவாங்க. அப்படி ஒரு நாளுமே அறிஞ்ச விட அது ஒரு சட்டத்திலே வருது. ஒரு ஆளை பிடிக்கி வச்சு குற்ற புலனாய்வுத்துடன் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். அறிக்கை சமர்ப்பித்த பிறகுதான் அவங்க வெளியிடணும். அப்ப இதே சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்காக இன்றைக்கு ஜனாதிபதியிலிருந்து இருக்கிறார்கள் முழுப்பெற வாயிலே புள்ளியாங்க. உலகம் முழுக்க பேசப்படுறது வந்து புள்ளியா புள்ளியா புள்ளியா. அது நல்லவங்க நல்ல பிரச்சாரம் தான் எங்களுக்கு, அது பிரச்சனை இல்லை. அப்ப இதுல மிகவும் கவனமா இருக்கும். நாங்கள் அதனால அவர் நிரவலாகி வெளியில் வருவார். ஏன்னா எதுவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனைக்காக சும்மா பிடிச்சி வச்சிருக்கீங்க. அப்ப அதுல அதால எங்களுக்கு ஒண்ணு நடக்க போறல. அப்ப இவங்க பிரச்சாரங்களை நீங்க நம்பிடப்பட விளையக்கூடும் எல்லா மக்களும். ஏன்னா தமிழ் தேசியம் தேசியம் வந்து சும்மா போலி தேசியம் தான் காய்க்கு. அங்க களுவாஞ்சிக்குடியில் ஒரு அசரம் இருக்காரு. களுவாஞ்சிக்குடி அசரம் அவர்கள் வந்து அவருக்கு புள்ளியான சொல்லாட்டி அவரை ஒட்டு கூட்டத்தில் அவன் இருக்கிறவார். எங்க போனாலும் புள்ளியான புள்ளியான வசனம் காய்ச்சி தான் அவர் சொல்லுவார். இப்ப கல்முனையில முஸ்லீமோட சேர்ந்து போட்டு யாரு எவ்வளவு ஆபத்து பாருங்க. எங்களுக்கு கல்முனையை பிரிக்கிறதுக்கு போராடுவோம் இல்லை. அங்க அந்த பிரதேசத்துக்கு முஸ்லீமோட சேர்த்து தான் மெம்பர் போட்டிடுவார். அப்ப இதை நீங்க விளையாடணும். தேர்தல் காலத்தில் போதி வாக்குறுதியெல்லாம் வழங்குவாங்க. அங்க மயிலத்தமிழ் பிரச்சனைன்றது இங்க அந்த உரிமை பிரச்சனைன்றது அதுன்றது. ஆனா தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள் கூட இன்னும் போல அவங்க மயிலத்தமிழ் விளங்கானே. அப்ப இதே மக்கள் விளம்பரக்கூடாது விழிப்பாடு தோணி. இதுதான் முக்கியமான பிரச்சனை. மக்களுக்கு தெளிவாக போனாங்க. ஆகவே இதுல இந்த வரப்போற பிரதேச தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா இதுல பெரும்பாலான வாக்குகளை நீங்க அள்ளி பழகும். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்ப இதுல வடிவா விளங்கி நாம செயற்படணும். ஏன்னா உங்களுக்காக இருக்கிற உதய கட்சியின் கிழக்கு தமிழர் கூட்டணி. ஏன்னா அங்கால ஒரு பக்கம் புதிய கொண்டு போயிட்டாங்க. இங்கால கொழும்புரட்டன் சொல்றோம் நாவலடி சார்ந்திருந்து அங்க வரைக்கும் குடியேற்றங்கள் தமிழர் காணிகள்லாம் தந்திரவ பறவை கொண்டு. இது இப்ப நாங்கள் அந்த காலத்தில் இருக்க ஒரு துண்டு நிலத்தை கூட விட்டு கொடுக்கல. அங்க பிள்ளையா மாநசபைக்கு வந்தவர் தான்
கல்வி வளர்ச்சி வந்தது மட்டக்களப்பு மாவட்டத்தில். எங்களை பள்ளிக்கூடம் தான் பாலடைஞ்சு கிடந்தது. உங்களுக்கு தெரியும், எப்போ அவர் முதலமைச்சர் வந்தாரோ அதுக்கப்புறம் அந்த மாநகர பள்ளிக்கூடங்கள் தரம் உயர்த்தப்பட்டு கல்வி என்ற பாரிய வளர்ச்சி. அதே போல மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னால் எங்களை நிறைய விஷயங்களை கொண்டு வந்தோம், வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம் மக்களுக்கு. சரி, இறுதி வரைக்கும் பிள்ளையார் அமைச்ச வீதிக்கு ஒரு கணக்கு இல்லை, எந்த காட்டுக்கு போனாலும் ரோடுறீங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வியாழந்திரன் அவர் எந்த மைதானத்துக்கு போனாலும் அவருக்கு கதை சொல்லுவாங்க, ஒரு கிரௌண்டை போட்டுட்டார் கண்டிப்பா நேற்று அவர்ச்சி. அப்போ இப்படி பாரிய வேலைகள் நடந்தது. இப்போ ஒன்றுக்குமே வாய்ப்பு இல்லை. இப்போ 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தும் ஒன்றுமே நடக்காது. அப்ப இதை நாம கருத்தில் எடுத்து 6 உங்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஆட்கள், சரி எங்களை இடுப்பை தக்க வைக்கக்கூடிய ஆட்கள், அந்த புரிஞ்சு கொண்டு நீங்க வாக்களிக்கணும். ஆகவே இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாப்பாடு ஒவ்வொரு தமிழனுமே கிழக்கு மாநிலம். அப்ப அதை நாம மிச்சம் கவனமா முன்னெடுத்து போகணும் இல்லாது. அப்ப இந்த கூட நாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் போட்டிடுறோம். அப்ப அடுத்த கட்டமாக மாநகர தான் எங்களை இலக்கு. அம்பாறை திருவண்ணாமலை நாம் சேர்த்து அருண் கூறிய போல ஒரு தமிழனை முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பு இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பால் வரும். ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாநில சபையை தூக்கி அப்படியே முஸ்லீம்கிட்ட கொடுத்தவர்கள். ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ். அவர் வந்த காலத்தில் நிறைய காணிகள் பறிமுது. அப்ப இதெல்லாம் முழக்கம் இல்லை. அதுக்குள்ள வந்து தேசிய தேசியம் சும்மா அழைக்கும். அப்ப இதை பழிவா பிள்ளைங்க கொடுங்க. இந்த ஆயுத போராட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் இந்த போராட்டமே போயிடும். ஏன்னா அழிவில் இருந்து எங்களை இளைஞர்களை காப்பாற்றணுன்றதுக்காக இளைஞர் ஜோதிகளை வெளியேறி வந்து 21 வருஷம். அப்ப 21 வருடத்துக்கு பிறந்த பிள்ளைக்கு வரலாறு தெரியாது. அவங்க சும்மா அந்த திரைச்சாரங்களை பார்த்து தான் இது பண்றது. அப்ப இதெல்லாம் நாம தெளிவாக்கும். இன்னைக்கு அந்த ஆயுத கலாச்சார புராணம் வந்து தான் வந்தாங்க. வந்து பல சிரமத்துக்கு மத்தியிலும் அரசியல் மயப்படுத்தி எடுத்த மக்கள், அதுக்குள்ளே கன மக்கள் காணாம போன கன மக்கள் படுகொலைகள் எல்லாம் நிறைய நடந்து உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நிம்மதியா இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இந்த யுத்தம் பண்றதை நாம விட்டு விலகி வந்தான். அதுல கிட்டத்தட்ட 8000-9000 போராளிகளை வீட்டுக்கு அனுப்பின உயிரோட இன்றைக்கு இருக்காங்க. அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்காங்க. அதே போல வடக்குல வந்து கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட போராளிகள் முடிஞ்சிருக்கிறாங்க, கிழக்கு மாநில போராளி. இதெல்லாம் வரலாறு. இந்த இழப்புகளை தவிர்க்கொண்டு வந்துதான் இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகளை உருவாக்கி இன்றைக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். படகு சின்னம் மறந்து நாங்கள் எல்லாரும் அதை கருத்தில் கொண்டு அனைவரும் இந்த பிரதேச தேர்தலில் படகு சின்னத்துக்கு வாக்களிக்கணும் என்று கேட்டு உங்களோட வந்து விடைபெற்றுக் கொண்டு நன்றி, வணக்கம்.